நரியும் திராட்சையும். ஒரு காட்டில் மழை பெய்து கொண்டிருந்தது. காற்று வேகமாக வீசிக் கொண்டிருந்தது. மிருகங்கள் எல்லாம் குகைகள், குழிகள் மற்றும் புதர்கள் ஆகியவைகளில் சென்று தங்கிவிட்டன. அவைகளில் ஒரு நரிக்கு மிகவும் பசி எடுத்தது. காற்று வேகமாக வீசிக்கொண்டிருந்தது. நரி மழையில் நனைந்தவாறே இங்குமங்கும் சென்று இரை தேடியது. ஆனால் அதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. கடைசியாக நரி ஒரு திராட்சை தோட்டத்தின் கீழே வந்தது. அங்கே திராட்சை செடியில் குலை குலையாக திராட்சை பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தது. நரி அதை சாப்பிட நினைத்தது. திராட்சை கொலையை பறிக்க நரி தாவி தாவி குதித்தது. நரியினால் திராட்சைப்பழ கொலையை பறிக்க முடியவில்லை. ஆகவே நரி திராட்சைப்பழ கொலையை பார்த்து, சீச்சி, இந்த பழம் புளிக்கும், யார் இதை சாப்பிடுவார்கள் என்று சொல்லி நடந்து சற்று அப்பால் சென்றபோது பலத்த காற்று திராட்சை செடியின் மீது வீசியதால் திராட்சை பழங்கள் நிறைய கீழே விழுந்தன. நரி திரும்பி வந்து பழங்களை சாப்பிட்டு, திராட்சை பழங்கள் இவ்வளவு இனிப்பாக இருக்கிறதே, நான் தான் பழம் புளிக்கும் என்று தவறாக நினைத்து விட்டேன் என்று சொல்லி பழங்களை சாப்பிட்டு பசியாறின பின்பு நரி தன் இருப்பிடத்திற்கு மகிழ்ச்சியாக சென்றது. யாரையும் நாம் குறை கூறக்கூடாது என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.